வாசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஏபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது ஏபுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். இன்றைக்கு நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாரம். எத்தனையோ ஆத்துமாக்கள் அந்த இடத்துல அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் தேவன் எல்லாரையும் சுகமாக்கினார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் உன் பரிகாரி, நானே உங்களுடைய பரிகாரி, ஐ ஆம் யுவர் ஹீலர். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு சிஸ்டர் டாக்டர், அவங்க எம்டி படிச்சிருக்காங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறாங்கண்ணா, என்னுடைய பிளட் கவுண்ட்ஸ் ரொம்ப பலவீனமாய் கொண்டே போய் கொண்டிருக்கிறதுண்ணே. நான் டாக்டர் தான், ஆனால் எனக்கு பிளட் கவுண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுதுண்ணே. எனக்கு ஒன்றுமே புரியல. எத்தனையோ மருந்துகள் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஆனால் பிளட்டு கூட மாட்டேங்குது, பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இப்போது அது ஒரு புதிய வியாதியாக, புதிய டிசீஸாக ஒருவேளை இருக்குமோ எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுண்ணே. ஸோ மருத்துவத்துக்கே தெரியாத ஒரு புதிய புதிய நோய்கள். ஏன் அந்த ரத்தம், ஏன் பிளட் கவுண்ட்ஸ் ஏன் குறைஞ்சிட்டே போகுது? நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்காங்க, ஆனால் பிளட் கவுண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. தெரியல. அவங்க ஒரு டாக்டர். இன்னொரு டாக்டர் ஃபோன் பண்ணாங்க பெங்களூர்ல இருந்து. அவங்க பேர் டாக்டர் உஷா. she was suffering with a cancer. she is a doctor. she was suffering with a cancer. she is crying, brother, I am watching your programs, brother. எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நீங்க ஜெபிங்க. நான் ஒரு டாக்டர் தான், ஆனா ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கீமோ, என்னால புரிஞ்சு கொள்ள முடியல பிரதர். அழகா இருப்பாங்க, so beautiful, ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு டாக்டர் தான். நம்ம நினைக்கிறோம் டாக்டர் கிட்ட போனா நமக்கு சுகமாயிடும் நினைக்கிறோம். டாக்டர் கிட்ட போனா எனக்கு சுகத்தை கொடுப்பாங்க, மெடிசன் கொடுப்பாங்க, நான் சுகமாயிடுவேன். ஆனா டாக்டர்ஸ்க்கு யார் மருத்துவத்தை பண்ணுவாங்க? எல்லா மருத்துவத்துக்கு மேலே ஒருவர் உண்டு. அவர் தாமே நம் ஆண்டவராக இயேசு. அவர் தாமே நம் ஆண்டவராக இயேசு. அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், தழும்புகளால் நீர் குணமானீர்கள் என்று சொல்லி. அவருடைய தழும்புள்ள கரம் இப்பொழுது ஹாஸ்பிட்டலில் வேதனையோடு படுத்துக் கொண்டிருக்கிற இந்த 2 சகோதரி மாத்திரமல்ல, எத்தனை 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 வியாதிகளோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, பாடுகள் மத்தியில் படுத்துக் கொண்டிருக்கிற சகோதரமார்க்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you Lord. Thank you Jesus. இயேசு சொன்னார், நீங்க போய் வியாதிகளை சுகமாக்குங்கள் என்று சொன்னார். Go and heal the sick. Go and bind up the wounds of the sick people. அப்படி எத்தனை பேர் இருக்காங்க. சின்ன பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, pediatric medicine for only children. The kids are suffering. The kids are suffering with no disease, with any disease we don't know. ஒரு வகை தான் டாக்டர் ட்ரேஸ் பண்ண முடியுது. இந்த சரீரத்தில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல, ஆனா கொஞ்சம் தான் மருத்துவம் கொடுக்க முடியுது. அதன் பிறகு சுகமாய் வெளியில வர முடியார்களா? வர முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறார். அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, அங்கே ஒரு மருத்துவம், ஏகப்பட்ட கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல இப்படி கூட்டமாய் ஜனம் போயிட்டு இருக்காங்க. ஏன்? வியாதி, கொடூரமான வியாதி, கோரமான வியாதி. அந்த ஃபுட்டு வருது, இந்த ஃபுட்டு சாப்பிடும்போது அந்த ஆகாரத்தில் ஏதோ ஒரு கோளாறு உண்டு. தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவமனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். we are praying for every hospitals in this ராயபுரம் place Lord. அது எந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எங்களுக்கு தெரியாதப்பா. ஸ்மால் டிஸ்பென்சரி முதற்கொண்டு, ஸ்மால் கிளினிக் முதற்கொண்டு, பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இருக்கிறதான ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்காய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீர் யாவையும் துடைத்தரலும் சுவாமி. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் கண்ணீரோடு அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கிறார்களோ அவர்கள் இடத்துல நீங்க போங்க ஏசப்பா, நீங்க போங்க, அவனை தொட்டு சுகமாக்கு, அவனை தொட்டு சுகமாக்குங்க. ப்ளீஸ் டச் them and heal them. மத்தேயின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க கொடுத்த அந்த வாக்குறுதிக்காய், அந்த வாக்குறுதி வசனங்களுக்காய் நன்றி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்காய் நன்றி. எஸ்ஏ தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். எரேமியா 30:17க்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கமடையே, தமது முக பிரகாசம் இனமும் என்னில் வீசிடுதே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே, பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, சமூகத்திலே உன்னை நோக்கி கூப்பிடுகின்றே, துன்ப என்னை நோக்கி கூப்பிடுகின்றே, தனல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்கிடுமே, பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, சமூகத்திலே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் உங்களுடைய வல்லமை சென்ற அந்த இடத்துல ஒவ்வொரு பேஷண்ட்ஸை சுகமாக்கும்படி நாங்கள்
107 சங்கீதம் 20 வசனத்தின்படி அவர் தமது வசனத்தை அனுப்பி நோய்களை குணமாக்கினார் என்ற வேத வசனத்தின் சத்தியத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். We are sending the word, the words of healing, the words of deliverance. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை யாவையும் துடைத்தள்ளும்படி ஜெபிக்கிறோம். பேஷண்ட்ஸ் கூட உட்கார்ந்திருக்கிறவங்க அழுது கொண்டிருப்பார்கள் அப்பா, கண்ணீரோடு அழுது கொண்டிருப்பார்கள் சுவாமி, வேதனையோடு அழுது கொண்டிருப்பார்கள். எப்பொழுது இந்த வியாதி போகும், எப்பொழுது இந்த சாபம் எங்களை விட்டு நீங்கும் என்று வேதனையோடு கண்ணீரோடு அழுது கொண்டிருப்பார்கள் அப்பா. இயேசுவே, தகப்பனே, அவளை சுகமாக்கும் சுவாமி, சுகமாக்கும். தழும்புள்ள கரங்களில் அவளை சுகமாக்கும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் தேவ தூதர்களை அனுப்பும். உன்னுடைய படுக்கை எடுத்து நீ நட என்று சொல்லும். அவர்கள் தமது படுக்கை எடுத்து நடக்கட்டும். இன்றைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் காலியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். First century apostolic days திரும்ப வரட்டும். முதலாம் நூற்றாண்டில் இருக்கிற அப்போஸ்தல நாட்கள் திரும்ப வரட்டும். பேதுருடைய நிழல் பட்டவுடனே அற்புதம், இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை தொட்டவுடனே அற்புதம், இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம். அப்பேற்பட்ட நாட்களுக்குள் ஆண்டவரே இந்த கடைசி நாள் ஒரு அற்புதங்களை செய்தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். பவுலுடைய கச்சாடிகள் எடுக்கும் போதே தகப்பனே, பவுலுடைய ஆண்டவரே வஸ்திரங்களை ஆண்டவரே அந்த கட்சி போய் தொடும் போதே அற்புதங்களை நடந்தது அல்லவா? அதே போலவே இங்கிருந்து வல்லமை பாய்ந்து செல்லட்டும், வல்லமை பாய்ந்து செல்லட்டும். Let your mighty anointing flow in every hospital, will be filled with the mighty power of God. Let every disease be healed in Jesus name. Every cancer be healed in Jesus name. Every arthritis be healed in Jesus name. Every kidney dialysis be healed in the name of Jesus. காலையில ஒரு சகோதரி நான் பார்த்தோம், நுரையீரல் பிரச்சனை, மூச்சு வாங்க முடியல, நுரையீரல ஏதோ ஒரு பிரச்சனை, மெலிஞ்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்திலிருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களால முடியல, மூச்சு வாங்க முடியல. அவங்க சொல்றாங்க, ஐயா என்ன வியாதி தெரியல, நல்லதா இருந்தேன், சடனா இப்படி ஆச்சு, என்ன தெரியல, யாருக்குமே தெரியாத ஒரு புதிராய் காணப்படுகிறது. It's a mystery, no one knows. The devil is acting. சத்ருவின் கோட்டைகள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம். சத்ருவின் கோட்டைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம். வைக்கப்பட்டு போகட்டும். ஒரு வியாதிக்கு காரணம், ஒரு வியாதியின் பின்னணி ஒரு சத்ரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சத்ரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பில்லி சுனி கட்டுகள் கிரியை செய்து கொண்டு, ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிசாசு பின்னாடி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிசாசுவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம், அப்புறப்படுத்தும், நிர்மூலமாக்கும். Let the works of the devil be destroyed. 1 John 3:8 the Bible says, தேவகுமாரனாகிய இயேசு பிசாசுவின் வல்லமைகளை அழிப்பதற்காக அவர் இறங்கி வந்தார் என்று சொன்ன என் ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது இறங்கி வந்து 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 8, 9, 10 வசனம் அவருடைய வார்த்தையினால், அவர் தமது சுவாசத்தினால் பிசாசுவின் வல்லமைகளை நிர்மூலமாக்கினார் என்ற வேதத்தின் சத்தியத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let the Raipuram will be healed right now in Jesus name. Let the people will come to know Christ in Jesus name. The Raipuram will going to be revival in Jesus name. The Raipuram hospitals will be going to be revival in Jesus name. Every sick people be healed in Jesus name. Every sick people be healed. சுகம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற்பட்ட நாமத்தில் சுகத்தை தேடி அவர் இந்த இடத்துல வரட்டும். இந்த பெதெஸ்தா குலத்துக்கு வரட்டும்.
சுகத்தை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். Let this Bethesda pool should be full with the people, Lord. Full with the diseased people. Full will be arthritis people. இங்க வந்து விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். இங்க வந்து அவர் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களுக்காகவே இந்த பெத்தெஸ்தா, ஓ ஹalleluya, இந்த பெத்தெஸ்தா திறந்திருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பெத்தெஸ்தா திறந்திருக்கு உங்களுக்காகவே. பிரியமானவர், வாங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல இயேசு நடமாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இயேசு அமர்ந்திருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அவர் உங்களையும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். யாராகிலும் என்னை தேட மாட்டார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற தேவன். ஹalleluya. தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்யாமல் உறங்காமல் இருப்பாரோ? தேவன் ஒருவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும் அல்லவா? இயேசு ஒருவர் உண்டு. Come, receive your healing today. Let them receive your healing right, my mighty healing right now. ஒரு வல்லமையின் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க சிறு பிள்ளைகளை கொண்டு வாங்க. சிறு பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லாம் வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் கல்வாரி சிலுவையிலே நம் ஆண்டவராக இயேசு நிர்மூலமாக்கி இருக்கிறார். ஜீசஸ். கர்ப்பிணி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கு சுவாமி. அங்க வருகிற ஒவ்வொருவருக்காய் சுகப்பிரசவத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காய் சுகப்பிரசவத்தை என் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். டாக்டருக்கு ஒரு நல்ல ஞானத்தை கட்டளையிடுவீராக. டாக்டருக்கு ஒரு நல்ல ஞானத்தை கட்டளையிடுவீராக. டாக்டர்ஸ்க்கு ஒவ்வொரு ஞானத்தை கட்டளையிடுவீராக. பரத்திலிருந்து ஒரு ஜெயம் புறப்படட்டும். Let the healing hand of Jesus Christ will come upon them and be healed. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ராயபுரம் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலை என் தேவனாய் கர்த்தர் சந்தித்ததற்காக அதர்சனமான தேவன், அற்புதங்களை செய்யும் தேவன், ஒவ்வொரு பேஷண்டை சந்தித்ததற்காக கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மானி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா.